அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விசிட்டிங் டிசைன் ஒன்று பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனு. அந்த டிசைனோட பேஜ் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த விசிட்டிங் கார்டை நம்ம ஃபோட்டோஷாப் CS6 இதில் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சைஸு நம்ம போட்டுக்கலாம். Ctrl+N 3.5 inches, 2.1 inches, resolution 1000 வச்சுக்கிறேன். RGB மோடு V எடுத்துக்கிறேன். மூவ் டூல் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த PST ஃபைலையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+O கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. எப்பவும் போல இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணிடலாம். இப்போங்க போயிட்டு லேயர் பேலரில் போயிட்டு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் டபுள் கிளிக் பண்ணால் கலர் ஃபில் ஆகும். சியான் 100, எல்லோ 100. இதை ஒரு 80% வச்சுக்கிறேன். டார்க் க்ரீனாக உள்ளது. சரி, இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பேக்ரவுண்ட் ஒன்று. ரோடு பேக்ரவுண்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுறாங்க. பேக்ரவுண்டு ப்ளஸ் இந்த டார்க்காக உள்ளது மூணுத்தையும் நான் லிங்க் பண்ணி நம்ம எடுத்து அதில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் சைஸ் வேரி ஆகுதுன்னா இது இதோட சைஸ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம மூவ் பண்ணி வச்சோம்னா சைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த PST ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு Ctrl+T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவில் வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த டோசரை எடுத்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்குவோம். சைஸு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சைஸு. நம்ம கரெக்டான அளவு வைக்கணுங்கிறது சென்டிமீட்டரில் இருக்குது. இன்ச்சஸில் மாற்றிட்டு இது இன்ச்சஸ் 1000. நம்ம எப்போ வைக்கும்போது சைஸ் கரெக்டான அளவில் வைக்கணும். இன்ச்சஸ்னால் இன்ச்சஸ், சென்டிமீட்டர்னால் அது கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதிரி மாற்றி வச்சோம்னா நமக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைல்லேருந்து அதே ஃபைலு அதே ரெசல்யூஷன் எல்லாமே சைஸ் எல்லாமே போட்டு நம்ம இப்போ இதில் மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைஸ் உங்களுக்கு சின்னதாக தெரியுது. இப்போ சைஸு நாங்கள் பார்த்துக்கலாம். இமேஜ் சைஸு தெரியல, லிங்க் எடுத்து விட்டுருவோம். லிங்க் 3.5 inches, 2.9 inches.
3.5 inches, 2.1 inches, resolution 1000. ஓகேங்களா? சைஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டோசர் எடுத்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்குவோம். Ctrl+T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இப்படி சென்டராக வச்சுக்கலாம். அந்த கார்னரை சுற்றி எதுவுமே வைக்க வேணாம், ஏன்னா பிரிண்ட் பண்ணி வர்றப்போ கட் ஆகும்னு ஏற்கனவே நான் ட்விட்டரில் சொல்லியிருக்கேன். இந்த மொபைல் ஐக்கான் ப்ளஸ் இந்த மொபைல் நம்பர் அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். Ctrl+T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்க அந்த லோகோ ப்ளஸ் இந்த டெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக லிங்க் பண்ணிவிடுவோம். கீழே ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இங்கே வச்சிடலாம். சரிங்களா? இந்த அளவில் வச்சுருவோம். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் சுத்திர இன்ச்சஸில் எதுவுமே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா நம்ம டிசைனும் சரி இந்த டெக்ஸ்ட்டும் சரி எல்லாமே கட் ஆகிடும் பிரிண்ட் பண்ணி கட் பண்ணுறப்ப. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்து டிசைன்களும் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து அப்லோடு பண்ணுவோம்.